சிறுநீரில் புரோட்டீன் லீக்கேஜ் என்றால் என்ன? ஆபத்தா? எப்படி சரி செய்வது? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரில் புரோட்டீன் லீக்கேஜ் உள்ளது என்று மருத்துவர் கூறியிருக்கிறாரா? அது எவ்வளவு ஆபத்தானது? அது ஏன் ஏற்படுகிறது? முழுமையாக குணமாகுமா? என்ன சாப்பிட வேண்டும்? என்ன சாப்பிடக்கூடாது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் எளிமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரோட்டீன் லீக்கேஜ் என்றால் என்ன? நம் உடலுக்கு தேவையான முக்கிய சத்துகளில் ஒன்று புரோட்டீன். பொதுவாக இந்த புரோட்டீன் இரத்தத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். நமது சிறுநீரகங்கள் கிட்டனிஸ் இரத்தத்தை வடிகட்டும் போது புரோட்டீனை வெளியேற விடாமல் பாதுகாக்கின்றன. ஆனால் சிறுநீரகத்தின் வடிகட்டும் அமைப்பு பாதிக்கப்பட்டால் புரோட்டீன் சிறுநீருடன் வெளியேற ஆரம்பிக்கும். இதைத்தான் புரோட்டீன் லீக்கேஜ் அல்லது புரோட்டீனுரியா என்று அழைக்கிறார்கள். இதற்கான அறிகுறிகள் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நோய் அதிகரித்தால் நுரை அதிகமாக வரும் சிறுநீர், கால்களில் வீக்கம், கண்களைச் சுற்றி வீக்கம், உடல் சோர்வு, உடல் எடை திடீரென அதிகரித்தல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். புரோட்டீன் லீக்கேஜ் வருவதற்கான காரணங்கள்: சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்கள், சிறுநீரக தொற்று, சில மருந்துகளின் பக்க விளைவு, கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சில பிரச்சினைகள், அதிக உடற்பயிற்சிக்கு பிறகு தற்காலிகமாகவும் வரலாம். அதிக காய்ச்சல் அல்லது நீரிழப்பு ஏற்பட்டாலும் தற்காலிகமாக வரலாம். எப்படி கண்டுபிடிப்பது? மருத்துவர் பொதுவாக யூரின் routine டெஸ்ட், urine albumin டெஸ்ட், urine protein creatinine ratio, blood creatinine, EFR, kidney ultrasound போன்ற பரிசோதனைகளை பரிந்துரைக்கலாம். புரோட்டீன் லீக்கேஜை எப்படி சரி செய்வது? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரோட்டீன் லீக்கேஜ் என்பது ஒரு நோய் அல்ல. அது சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதற்கான ஒரு அறிகுறி. எனவே காரணத்தை கண்டுபிடித்து அதற்கே சிகிச்சை அளிக்க வேண்டும். காரணத்தை பொறுத்து மருத்துவர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருந்துகள், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் மருந்துகள், தேவையானால் சிறுநீரக சிகிச்சை போன்றவற்றை வழங்குவார்கள். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை நிறுத்தக்கூடாது. புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் உப்பை குறைக்க வேண்டும். சர்க்கரை நோய் இருந்தால் சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். போமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆனால் சிறுநீரக செயல்பாடு குறைந்திருந்தால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை மருத்துவரிடம் கேட்க வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அனைவரும் அதிக புரோட்டீன் சாப்பிட வேண்டும் அல்லது புரோட்டீனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது சரியான ஆலோசனை அல்ல. சிறுநீரக நோயின் நிலையை பொறுத்து புரோட்டீன் தேவைகள் மாறுபடும். எனவே மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரின் ஆலோசனையின்படி உணவுத் திட்டத்தை பின்பற்ற வேண்டும். எப்போது மருத்துவரை உடனே சந்திக்க வேண்டும்? இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். சிறுநீரில் இரத்தம் வருதல், உடல் முழுவதும் வீக்கம், சிறுநீர் மிகவும் குறைவாக வருதல், மூச்சு திணறல், மிகவும் அதிக இரத்த அழுத்தம். புரோட்டீன் லீக்கேஜ் என்பது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் பலருக்கு